நேராய் கடந்து செல்ல ஆசைப்படுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இன்னைக்கு நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியின் நாள், இன்னைக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்தின் நாள். கர்த்தர் நன்மையை நமக்கு தருகிற ஒரு நாள். இந்த ஆண்டின் முழுவதும் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளும் இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உங்கள் நிலைமைகளை ஆண்டவர் அறிகிறார். உங்களுடைய உட்காருதலை நீ சென்ற ஆண்டு நினைச்ச மறிப்பேன், ஆனால் உன்னை மறிக்க ஆண்டவர் அனுமதிக்கலை. நீ சென்ற ஆண்டு நினைச்ச என் வாழ்க்கை முடிந்ததே இல்லை, உன்னை வாழ வைக்கணும்னு இயேசு இருக்கிறார் பிரதர். உன்னை வாழ வைக்கணும்னு இயேசு இருக்கிறார் சிஸ்டர். ஆமே, நீ நினைக்கல நான் மறிப்பேன், என் வாழ்க்கை முடியும். இல்லை இல்லை, உன்னையும் என்னையும் வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை பேர் அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அந்த கர்த்தரோடு இந்த ஆண்டின் முதல் நாள் இதோ மதிய நெருங்கும் இந்த வேளையில் அப்பான்னு கூப்பிடலாம். ஏசப்பா, ஏசப்பா என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஜெபிங்க, ஒருமனப்படுங்க. தயவு செய்து எல்லாரும் ஒருமனப்படுங்க. வீண் சிந்தைகளை விடுங்க. எல்லா கண்கள் அடையுங்க, எல்லா கண்களும் அடையுங்க. எல்லா சின்ன பிள்ளைகள் முதல் வறிய பெரியவர்கள் வரையில் கண்களை மூடிட்டு ஏசப்பான்னு கூப்பிடுங்க. இந்த ஆண்டை எங்களுக்கு தந்த உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. 2023 கண்ட நாங்கள் 2024 1ஆம் தேதி ஜனவரி 1 காண இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களே அப்பா, அதற்காக உமக்கு நன்றின்னு வாதிருந்து சொல்லுங்களேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம நன்றி சொல்ல தான் வந்திருக்கிறோம். இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி பலி ஏறெடுக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு சிலர் சொல்லலாம், ஐயோ இந்த ஆண்டு கஷ்டத்தின் ஆண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த ஆண்டு உனக்கு சந்தோஷத்தின் ஆண்டாய் மாறும், இந்த ஆண்டு உனக்கு மகிழ்ச்சியின் ஆண்டாய் மாறும். சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் 2024 என்றாலே வருத்தத்தை உண்டு பண்ணுவிக்கிற ஆண்டு என்று நத்திங் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், 2023 கொடுக்காத நன்மைகளை 2024 உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் தந்து நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாய் என் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் பிரதர், உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கும், உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கும். நீ பல நாட்களாய், பல மாதமாய், பல வருடமாய் விரும்புகிற விருப்பம் இந்த மாதம், இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லு. ஆமென். நீ பாக்க சதரகல பௌஷாரகதி உடாரபல பௌஷாரகதி கபலபரபலபா. ஆவியானவர் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, உன் கண்ணீரை துடைப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன். ஓ ரிஷபலபரபா, ஓ உன் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் குடும்பத்துக்குள்ளே ஓ பெரிய நன்மையை கொடுக்க போகிறார். 2023 தற்கொலை செய்யணும், வாழவே வேண்டாம் என்று நினைத்த உன் குடும்பத்தில் 2024 மகிழ்ச்சியின் ஆண்டு மகனே, மகிழ்ச்சியின் ஆண்டு மகளே. ஆண்டவர் சொல்லுங்க, உன் சஞ்சலம் மாறும், உன் சஞ்சலம் மாறும், உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீ ஒத்துக்கொள்ளு, என் வாழ்க்கையில் எத்தனையோ சஞ்சலம், எத்தனையோ சஞ்சலம், எத்தனையோ சஞ்சலம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சஞ்சலத்தை நீக்கி நான் உன்னை சந்தோஷப்படுத்தும் ஆண்டு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ பிள்ளைகளை குறித்து அழுகிற பெற்றோரே, ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். ஓ ரீமே, எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய், இன்றைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு, இன்றைக்கு உனக்கு ஒரு நன்மையின் ஆண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் ஓ இன்னும் உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் இந்த ஆண்டு திறக்கும். நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இந்த ஆண்டு உனக்கு கிடைக்கும். விசுவாசத்தோடு ஜெபிப்பாயா என் அன்பு மகளே, என் அன்பு மகளே, விசுவாசத்தோடு ஜெபிப்பாயா? உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு உனக்கு கொடுப்பார். இந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வருவதற்கு முன்பு உனக்கு ஒரு வாசலை ஆண்டவர் திறப்பார். உனக்கு ஒரு வாசல் திறக்கும், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உன்னை தேடி உன் கதவை தட்டி வரும். Thank you Lord. எல்லா பிள்ளைகள் உற்சாகமாய் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், ஆவியானவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். சில குடும்பம் கடன் பாரம், கடன் பாரம், இந்த கடன் பாரம் மாறாதா, இந்த கடன் பாரம் மாறாதா? உடைய கடன் பாரத்திற்கு ஒரு வாசல் திறக்கும், கர்த்தர் திறப்பார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. ஓ ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க.
Thank you Lord, thank you Lord, thank you Lord. தடைகள் உடையும், தடைகள் உடையும், தடைகள் உடையும், தடைகள் உடையும். எத்தனை மாதமா இருக்கிற தடைகள் உடையும். நீ தடை 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 என்று எப்பவும் சொல்றிய, தடையை உடைக்க கர்த்தர் வருவார், உன்னோடு வருவார். அழைத்து கொண்டு போ, என்னோடு வா இயேசுப்பான்னு கூப்பிடு, வருவார். தடையை உடைப்பார், கோணலானதை செம்மையாக்கி கொடுப்பார், மன மகிழ்ச்சியை தருவார், மன மகிழ்ச்சியை தருவார். இது உனக்கு மன மகிழ்ச்சியின் ஆண்டு, இந்த 2024. ஆமென். மன மகிழ்ச்சியின் ஆண்டு. ஓ தேசத்தில் சில அழிவுகள், தேசத்தில் சில பயங்கர சம்பவங்கள். ஓ ரீமே, ஆனால் நீ சஞ்சலப்படுவ, ஆனால் அந்த சஞ்சலம் உனக்கு சந்தோஷமா மாறும். ஓ ரீமே, ஓ ரீமே. எல்லா பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே, என் தேசத்துக்காக, என் தேச ஜனங்களுக்காக, தலைவர்களுக்காக சில மாற்றங்கள் வரும், சில மாற்றங்களை நீ காண்பாய். ஓ ரக்கபல வரவல வரவா, ஓ ரபல வரவலவா, ஓ ரிபாக்க சதர வல வரவல வரவலவா. ஓ தமிழ் மாநிலத்துக்காக, தமிழ் மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு எங்கள் மாநிலத்தின் பிளஸி ஆண்டாய் மாறணுமே. ஆமா, இனி மழை சேதம், வெள்ள சேதம் வேண்டாம், புயல் சேதம் வேண்டாம், எங்கள் சென்னை பட்டணத்துக்கு பேரழிவு வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பேரழிவு வேண்டாம். ஓ ரீமே, எல்லா பிள்ளைகள் சொல்லுங்க, நாம் ஆளுகிற பகுதிக்கு அழிவு வேண்டாம், நாம் ஆளுகிற பட்டணத்துக்கு அழிவு வேண்டாம், என் தேசத்துக்கு அழிவு வேண்டாம், என் தமிழகத்துக்கு அழிவு வேண்டாம், என் இந்தியாவுக்கு அழிவு வேண்டாம். தீவிரவாதிகளினால தீவிரவாத செயல்கள் நடக்க கூடாது, எந்த விதமான உயிர் சேதங்களும் வேண்டாம். கொரோனா பரவக்கூடாது, கொரோனா பரவக்கூடாது, கொரோனா பரவக்கூடாது. சொல்லுங்க ஆண்டவரே, 2024 சில கொள்ளை நோய்கள் வரும், சில கொள்ளை நோய்கள் வரும், ஆனாலும் சஞ்சலம் வரும். ஆண்டவர் தப்புவிப்பார், ஆண்டவர் தப்புவிப்பார். எல்லா பிள்ளைகளும் தேசத்தோடு தேசம் மல்லு கட்டி நிற்கும், தேசத்தோடு தேசம் எதிர்த்து நிற்கும். ஆனாலும் பயப்படாதே. உன் சஞ்சலம் மாற்ற கர்த்தர் இருக்கிறார். Thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, தலைவர்களுக்கு விரோதமாக இருக்கிற தீவிர சக்திகள் மாறட்டும், தலைவர்கள் பாதுகாக்கப்படட்டும் ஐயா. ஓ ரஷபலபரபலபா. மரண செய்திகள் வேண்டாம், மரண செய்திகள் வேண்டாம், துக்ககரமான செய்திகள் வேண்டாம். குடும்பத்தில் ஒருவேளை துக்கம் வரும், சஞ்சலம் வரும், ஆனாலும் சந்தோஷப்படுத்துவாராம். ஓ ரஷபலபரபி உடாரபலபௌ ஷாரகதிக்கபலபரோ ரிபாபார சதரகலபௌ ஷாரகதிக்கபலபரபா. விபத்து வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு ஒருவருக்கு 2 வீலர்னால விபத்து வருவதாக எனக்கு ஆவியானவர் உணர்த்துக்கிறார். இந்த ஆண்டுல 2 வீலர் ஓட்டுகிற பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. விபத்து வரக்கூடாது, சஞ்சலம் வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது, 2 வீலர் ஓட்டும் போது விபத்து செய்திகள் வரக்கூடாது. ஆமா, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் போது, 2 வீலர் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது விபத்து வரக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விபத்து செய்தி நான் கேட்க கூடாதுன்னு சொல்லுங்க. 2024 என் பிள்ளைகளுக்கு விபத்து வரக்கூடாது, என் புருஷனுக்கு விபத்து வரக்கூடாது. ஆண்டவரே, என் மனைவிக்கு விபத்து வரக்கூடாது. 2 வீலர் ஓட்டுகிற பிள்ளைகளை பாதுகாக்க ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை காப்பீராக, இந்த பிள்ளைகளோடு இருப்பீராக. எந்த துக்ககரமான செய்திகளும் வேண்டாம். ஓ ரஷபலபரபலபரிபி உடாரபலபௌ ஷாரகதி ஓ ரக்கபலபரபலபரபா ஓரி சதரகலபௌ ஷாரகதகபா. ஆவியானவர் சொல்லுகிறார், சிலருக்கு புதிய காரியங்கள் நடக்கும், புதிய காரியங்கள் நடக்கும், நன்மைகள் வரும். ஆண்டவர் திட்டமாய் உனக்கு சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்து உன்னை மகிழ பண்ணுவாராம், புதிய காரியங்களை செய்து உன்னை சந்தோஷப்படுத்துவாராம். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இது உனக்குரிய ஆண்டு, உன் வாழ்வுக்குரிய ஆண்டு, நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஆண்டு. 2024 என்று சொன்னாலே அநேகர் சொல்லுகிறார்கள், ஐயோ 2023 காட்டிலும் கஷ்டமாயிருக்கும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாயிருக்கும், என் பிள்ளைகளுடைய சஞ்சலம் மாறும், என் பிள்ளைகளுடைய சஞ்சலம் மாறும். Thank you Jesus. ஆண்டவர் சொன்னீரே அப்பா, அவர்கள் சஞ்சலம் நீக்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி தந்த வாக்கு தத்துவம் இவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டும். வார்த்தை கர்த்தருடையது. என் வாயோடு வாயாயிருந்து
இந்த ஆண்டுக்குரிய வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும் என்று சொன்னீர். உருவாகாது என்று சொன்ன இடத்துல உருவாகும் என்று சொன்னீர். கிடைக்காது என்று சொன்ன இடத்துல கிடைக்கும் என்று சொன்னீர். நடக்காது என்று சொன்ன காரியம் நடக்கும். கர்த்தர் உனக்கு நடத்துவார். கர்த்தர் உனக்கு நடத்தி கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? நீ எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். வாலிப மகளே, எதிர்காலத்துக்காக ஜெபி. வாலிப மகளே, ஒரு எதிர்கால நன்மைக்காக ஜெபி. வாலிப மகளே, ஒரு எதிர்கால ஆசீர்வாதத்துக்காக ஜெபி. ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். நீ வாமை விசுவாசத்தோடு ஜெபி. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமில்லை. வாலிப மக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. படிக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற ஜெபம் பண்ணுங்க. ஆமை ஆமை. பொது தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் இந்த ஆண்டில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறணும். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருக்கணும். 2024 நடைபெறுகிற ஆமை நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமான தலைவர்கள் வெற்றி பெற ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமான தலைவர்கள் வெற்றி பெற்று நல்ல ஆட்சி அமைய ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆண்டவருக்கு சித்தமான தலைவர்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஆமென் ஆமென். பாராளுமன்ற தேர்தல், எம்பி எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல ஆண்டவர் சித்தமான ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலவானை வீழ்த்த ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவர் பலவானை வீழ்த்துகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். உயர்த்துகிறவர் தேவன் உண்டு. அவருடைய சித்தத்தின்படி ஆமென் 2024 நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலில் எந்த ஆமென் தீங்கு நடக்க கூடாது. எந்த விதமான சம்பவங்களும் நடக்க கூடாது. என் ஆண்டவர் பாதுகாக்கணும். என் ஆண்டவர் கூட இருக்கணும். அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. எங்கள் இந்தியாவுக்கு வர இருக்கிற பேரழிவுகள் முழுவதுமாய் மாறட்டும். எங்கள் இந்தியா தேசத்தின் தலைவர்கள் சந்திக்கப்படட்டும். எங்கள் இந்தியா தேசத்தின் தலைவர்கள் பாதுகாக்கப்படட்டும். தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தமிழ் மாநிலம் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் தமிழ் மாநிலத்தின் தலைவர்கள் பாதுகாக்கப்படட்டும். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைவர்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே, 30-31 பயங்கரமான புயல் வரும் என்று சொன்னார்கள். ஆனாலும் எங்கள் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த நாட்களுக்கு ஒரு நீக்குபோக்கு உண்டு பண்ணினீர். இனி அப்படிப்பட்ட ஒரு புயல் வெள்ள சேதம் இந்த 2024 ஆண்டு ஆமென் ஜனவரி மாதத்திலேயோ இந்த ஆண்டிலேயோ வரக்கூடாதபடி ஆண்டவர் பாதுகாக்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபத்தை கேட்கிற ஒருவர் உண்டு என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, புயல் வேண்டாம், வெள்ளத்தினால் ஒரு சேதம் வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வெள்ளத்தினால் தேசத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னீரே அப்பா. இனி பட்டணங்கள் வெள்ளத்தினால் அழியக்கூடாது ஆண்டவரே. புயல் வரக்கூடாது ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க கரத்துல நான் சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த நாளும் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். சிலர் பலவீனத்தை சுமந்து வந்திருக்கிறீங்க. அவங்க பலவீனம் இருக்கிற இடத்துல எல்லாம் வலது கருத்தை வைங்க. கட்டி இருக்கிற இடத்துல வைங்க. களைகள் இருக்கிற இடத்துல வைங்க. நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடிட்டு வச்சுட்டு சொல்லுங்க, ஏசப்பா, நான் இந்த கட்டியோடு வந்திருக்கிறேன், இந்த கலலையோடு வந்திருக்கிறேன், இந்த வலியோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், பலவீன நடுவில் வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாக்கணும். நீ ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. ஆண்டவர், இந்த ஆண்டு என் கையில் வருகிற ₹1 கூட நான் ஆஸ்பத்திரி கொடுக்க மாட்டேன். ஆமை, நான் 2025 வந்து சாட்சியா நிற்பேன், பொருத்தனையோடு வந்து நிற்பேன். எல்லா பிள்ளைகளும் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஆமை, விபத்துகள் எதுவும் வரக்கூடாது, எந்த வியாதியும் வரக்கூடாது. நீங்க ஆஸ்பத்திரிகளுக்கு ஓடக்கூடாது. பரவுகிற கொரோனா வரும் என்று சொன்னால் நம்ம தாக்கக்கூடாது. எல்லாருடைய சுகத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருடைய பாதுகாப்புக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதியோடு வந்த பிள்ளைகள், வியாதி இருக்கிற இடத்துல கரங்களை வைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கலலைகள் இருக்கிற இடத்துல, கட்டிகள் இருக்கிற இடத்துல, வயிற்றுல கட்டி இருக்கிறதா, நெஞ்சு பகுதியில கட்டி இருக்கிறதா, ஆமா, எந்த இடங்களை கட்டி கலலைகள் இருக்கிறதோ விசுவாசத்தோட அதை சபி தபரப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே வயிற்றுல இருக்கிற கட்டியை உன்னை நான் சபிக்கிறேன், வெளியே போன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நெஞ்சில் இருக்கிற கட்டியை, ஆமா, கலலையை உன்னை நான் சபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வெளியே போன்னு சொல்லுங்க. அதிகாரத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாரும் அதிகாரத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வயிற்றுல வியாதி இருக்கிறா பிரதர், ஆமை ஆமை, வயிற்றுல வியாதி இருக்கிறதா, ஏதாவது வியாதியை சுமந்து வந்திருக்கிறாயா? இப்ப அதிகாரத்தோடு சொல்லி, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற சுகரை நான் சபி தபரப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை சபி தபரப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரஷரை சபி தபரப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை, வலிகளை சபி தபரப்படுத்துகிறேன். அதிகாரத்தோடு
விசுவாசத்தோடு ஜெபி. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். ஆமை, கழுத்துல, விலா பகுதியில, முதுகில, எலும்புல, நரம்புல எங்கெல்லாம் வலி இருக்கிறதோ எல்லா வலிகளுக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை தான். நீ விடுதலையோடு போ. இயேசு உனக்கு விடுதலை இலவசமாய் கொடுக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடுதலை இலவசம். இயேசு உனக்கு இலவசமாய் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள். கால் வலியா, இடுப்பு வலியா, வயிற்று வலியா, தலைவலியா, முதுகு வலியா, நெஞ்சு வலியா, இருதய பலகீனமா, கேன்சர் கட்டியா, டோன்ட் worry, கவலைப்படாதே. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உனக்கு உண்டு என்று நம்பு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உண்டு நம்புறவங்க கரங்களை தட்டி இந்த கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பலவீனத்தை மாற்றி உங்களை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. இன்றைக்கு உங்க நடுவில் அவர் ஆவியாய் வந்திருக்கிறார். பிரதர், இந்த 1ஆம் தேதி உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உன்னுடைய வியாதியை மாற்ற வந்திருக்கிறார். ஓ, உனக்கு சஞ்சலம் நீங்க 2023 நீங்காத சஞ்சலங்களை இந்த 2024 ஆண்டவர் மாற்ற போகிறார். Thank you Lord, thank you Lord. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர், அதற்காய் உமக்கு நன்றி. எளியவனை மறைத்து எளியவன் வாயாய் வாயோடு வாயாய் இருந்து என்ன வார்த்தை பேசணும் அந்த வார்த்தையை மட்டும் வைத்து பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்காரலாமே. பிரைஸ் காட். பிரைஸ். நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாகவே ஆவியானவர் சொன்னார், இந்த ஆண்டு உங்களுடைய சஞ்சலம் மாறும். இந்த ஆண்டு நிச்சயமாய் 2023 உங்கள் வாழ்க்கையில் இருந்த சஞ்சலங்களை 2024 ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளும் சற்று நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனத்தின் முழுவதும் நீங்கள் சொந்தமாக்கணும். நான் கடைசி வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த 33 31 13 ஆரம்பத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது கன்னிகைகளும் கவனமாய் கேளுங்கள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். இந்த ஆண்டு நீங்கள் ஆனந்த களிப்பாய் மகிழுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. யாரெல்லாம் மகிழுகிறது? கன்னிகைகள் மகிழுவார்கள், வாலிபர்கள் மகிழுவார்கள், முதியோர் மகிழுவார்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு என்று கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த விசுவாசம் போதாது, இந்த சத்தம் போதாது. நீங்க விசுவாசிச்சா, நம்பினா சத்தமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். வாக்குத்தத்தம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. ஆமீன். வாலிபரும் முதியோரும் எல்லாரும் மகிழ்ச்சியாய் வருவார்கள். வாசிக்கலாம். நான் அவர்கள் கவனமாய் கேளுங்கள். நான் அவர்கள் துக்கத்தை 2023 இருந்த துக்கம் இந்த 24 மாற போகுதுன்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 2023 உன் வாழ்வில் இருந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு ஆண்டுதான் 2024. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் 100% விசுவாசிக்கணும். 2023 உங்க வாழ்க்கையில நிறைய துக்கம் இருக்கிறது. அந்த துக்கத்தை மாற்றுகிற ஒரு ஆண்டு 2024ஆம் ஆண்டு என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 2023 தலை கமிழ்ந்த நடந்த இடத்துல 2024 கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களே. 2023 வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கை தான். 2023 வாழ்க்கையில் அநேக துக்கங்கள், கண்ணீர், கவலைகள் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்களுடைய துக்கத்தை நான் என்ன செய்வேன் தெரியுமா? 2023 பட்ட துக்கத்தை ஆண்டவர் 2024 சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் மாறணும்னா நான் சில காரியத்தை சொல்லுவேன், அதை செய்யணும். ஆமாம், அப்படித்தானே? எப்போ நான் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். அது செய்தால் இது கிடைக்கும், இது செய்தால் அது கிடைக்கும், அவ்வளவுதான். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி. வாசிக்கலாம். அவர்களை தேற்றி. ஆமென். உங்களை தேற்றி ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை தேற்றுகிற ஆண்டு.
உங்களை தேற்றுவார். பக்கத்தில் வந்து இது மகனே மகளே அழாதே, என்ன வேணும் என்ன செய்யணும், அப்படி உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டு. ஆமே, தானே விசுவாசிக்கிறீங்க? எல்லாவற்றையும் எனக்கு பொறிக்க முடியாது, அதனால மிக முக்கியமான வார்த்தையை வரியை மட்டும் பொறித்திருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை நீங்க முழுசா சொந்தமாக்கி கொள்ளணும். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:13 முழுவதுமாக நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுல அவர்களை தேற்றி, நீங்க 2023 அழுதேன்னு நினைக்கிற ஒன்ன ஆண்டவர் அழாதே அழாதே அழாதேன்னு தேற்றுகிற ஒரு ஆண்டு. ஆமே, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க, உங்க சஞ்சலம் நீங்க. உங்க சஞ்சலம் என்ன சஞ்சலம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ, நிறைய பேர் சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்க. உண்மையா ஆவியானவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகள் 2024க்கு சஞ்சலத்தோடு தான் வருவாங்க. நீ அவங்கள பார்த்து சொல்லு, நான் சஞ்சலத்தை மாற்றுவேன்னு சொல்லு. என் பிள்ளைகள் நிறைய சஞ்சலத்தோடு தான் வருவாங்க, பல சஞ்சலங்களை அடுக்கி கொண்டு வருவாங்க. ஆனா நீ அவங்கள பார்த்து சொல்லு, அவங்க சஞ்சலத்தை நான் மாற்றுவேன்னு சொல்லு. சஞ்சலத்தை நான் மாற்றுவேன். மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அப்ப இவங்களுக்கு மாற்ற மாட்டாருன்னு சத்தமே வர மாட்டேங்குது. கர்த்தர் சஞ்சலத்தை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? வாக்கு பண்ணுகிறவர் உண்மை உள்ளவரா பொய் சொல்றவரா? நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவரா பொய் சொல்றவரா? வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்கை நிறைவேற்றுவார். நீங்க விசுவாசிக்கணும். எப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்? எப்படி நிறைவேற்றப்படும்? நிச்சயமா சொல்றேன், நாம இந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதமா இருக்கும்படி 2023 சொன்னார். ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். எத்தனை பேர் விசுவாசி நம்பினீங்களோ அத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கும். ஆமே, நிறைவேறிச்சா நிறைவேறலையா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இன்னும் நமக்கு 2023 கிடைக்காத சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை 2024 தந்து நம்முடைய சஞ்சலத்தை மாற்ற போகிறார். ஆமே, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பணும். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு ஒரு டெக்னிக்கல் சொல்லி கொடுக்கிறேன். சபையில இன்னைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை மறக்காம எல்லா நாளும் சொல்லி ஜபிக்கணும். உங்களுக்கு தனித்தனியாய் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை எல்லா நாளும் சொல்லி ஜபிக்கணும். நிச்சயமா நிறைவேறும். உங்களை கூப்பிட்டு 2023 வாக்குத்தத்தம் என்ன மக்களே இங்கே இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கேட்டா எல்லாரும் கண்ணப்பு திங்கி, ஆமை கண்ணப்பு திங்கி பிதுங்கி அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் ஒரு 110 பேர் அதை சொல்லி 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 ஒரு சகோதரி வந்து சொன்னா, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் உனக்கு கொடுப்பேன். அவன் அந்த வாக்குத்தத்தம் சொல்லி சொல்லி ஜபித்திருப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கேட்டிருப்பார். ஆமே, உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜபிக்கும் போது கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கேட்பார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்ம சாட்சி சொல்ல முடியும். இங்க வந்து சிலர் சொன்ன சாட்சிகள் நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டோம். இத்தனை நபர்ல இத்தனை சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள். மரணம் தான் நினைச்சாங்க, மரிப்பேன் இனி முடிஞ்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், ரட்சிப்பேன்ப்பா, உன்னை நான் ரட்சிப்பேன். ஆமென். அதான் வாக்குத்தத்தம். நீ நினைப்ப மரிப்பேன்னு, ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டேன், உன்னை நான் ரட்சிப்பேன்னு சொன்னாரு. அவன் ரட்சி இந்த ஆண்டு சொல்றாரு, உன் சஞ்சலம் நீங்கி உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன்னு சொல்றாரு. அந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். அவர்கள் சஞ்சலம் நீங்க, அவர்கள் சஞ்சலம், உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சஞ்சலம் நீங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துவேன், உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேணும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி இந்த சந்தோஷம் வேணும் உள்ளவங்க எல்லாரும் கரங்களை தட்டி, தேங்க்யூ லார்ட். அப்பா உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை விரும்புறாங்க தகப்பனே. இவர்களுடைய சஞ்சலத்தை நீங்க மாற்றணும். இவர்கள் சஞ்சலம் இந்த நாளோடு மாறணும். இவர்கள் சந்தோஷமா இந்த ஆண்டு வாழணும். அதற்காக உம்மிடத்துல கெஞ்சுறேன். இவங்க விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்றாங்க. இதை நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் உங்களுக்கு அப்படி வாய்க்க பண்ணி கொடுப்பார். உங்க சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எதுக்குமே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை அனுதினமும் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணினாருன்னா வாக்கு மாற மாட்டார். ஆண்டவர் வாழ்வில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்றால் வாக்கு மாறுகிறவர் அல்ல. வாக்கு சொன்னவர் வாக்கு நிறைவேற்றுவார். ஆனா யாருடைய சஞ்சலம் நீங்கும்? யாருக்கு சந்தோஷத்தை தர விரும்புகிறார்? நம்ம வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொண்டோம், வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒருவர் உங்களை வேலைக்கு கூப்பிடுறாரு. நீங்க வேலைக்கு ஆயத்தமாய் போயிட்டீங்க.
நீங்க போய் வேலைக்கு போன நீங்க அப்படியே நிக்கிறீங்க, உங்களுக்கு நன்மை வராது. ஆனா நீங்க வேலை செய்தா சாயந்தர வேளையில கூலி வரும். நம்ம ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதுதான். உன்னுடைய சஞ்சலம் மாறணும்னா, உன்னுடைய சஞ்சலத்தை நீக்கி உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா, ஆண்டவர் முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒன்று, அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற சஞ்சலத்தை ஆண்டவர் மாற்றுவார். முதலாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து கவனமாய் கேளுங்கள். இன்னைக்கு மட்டுமல்ல, 1ஆம் தேதி மட்டும் கூடி வருகிறது அல்ல, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடி வருகிறது அல்ல. தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடக்கிற நாட்களில் நீங்கள் கூடி வந்து, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நிறைய பேர் கூடி வர மனமில்லை, நிறைய பேருக்கு கூடி ஆராதிக்க மனமில்லை. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள், சபை கூடி வருதலை வெறுக்கிறார்கள், சபை கூடி வருதலை அநேகர் விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்வில் இருக்கிற சஞ்சலம் மாற, உங்கள் வாழ்வில் இருக்கிற சஞ்சலம் மாறி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்பொழுது அவர்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு, ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆண்டவரை என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அப்பொழுது உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஏமன் கூடி வந்து ஆண்டவரை நோக்கி தொழுது நீ விண்ணப்பம் பண்ணும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் சஞ்சலத்தை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து நம்ப வேண்டும். பைபிள் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை இதுதான். அநேகருக்கு இன்னைக்கு அந்த விருப்பம் இல்லை, கூடி வர விருப்பம் இல்லை, ஆலயத்தில் வர விருப்பம் இல்லை, ஆராதிக்க விருப்பம் இல்லை, தொழுது கொள்ள விருப்பம் இல்லை. ஆனால் சஞ்சலம் மாறணும், கடன் மாறணும், கஷ்டம் மாறணும், வியாதி மாறணும், பிரச்சனை மாறணும், உபத்திரவம் மாறணும், சந்தோஷமா இருக்கணும். முடியாது. ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தொழுது கொண்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் போதுதான் உங்கள் சஞ்சலம் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிதான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அப்பா வீட்டில் ஆலயத்தில் ஆராதனை நான் தொழுது கொள்ள போவேன். அப்பா வீட்டில் ஆராதனை நடக்குது, நான் போய் தொழுது கொள்ளுவேன். நான் தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ணுவேன். என் விண்ணப்பத்தை கேட்டு என் சஞ்சலத்தை மாற்றி என்னை சந்தோஷப்படுத்துவார். இங்க பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, முதலாவது தொழுது கொள்ள வேண்டுமா? முதலாவது நம்ம தொழுது கொள்ளணும். யாரை தொழுது கொள்ளணும்? ஆண்டவரை தொழுது கொள்ளணும். ஆண்டவரை தொழுவதற்கு தான் ஆலயம், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு தான் ஆலயங்கள். இந்த ஆலயங்களுக்குள்ள நீங்கள் தவறாமல் மேக்சிமம் 100% ஒருவேளை 1% மிஸ் ஆகலாம். சண்டை என்றாலே உயிர் ஆண்டவருக்கு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் உயிரை கர்த்தருக்கு வைங்க. அந்த நாளில் வேற வேலைக்கு போக மாட்டேன் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அந்த நாளில் 1000 கோடி வருமானம் வந்தால் அது எனக்கு வேண்டாம் என்று தீர்மானம் எடுங்க. நீ பாரு, ஆண்டவர் ஆலயத்துக்கு வராம, ஆண்டவரை தேடாம நீ என்ன சம்பாதிச்சாலும் உன் சஞ்சலம் மாறல, உன் கஷ்டம் மாறல, உன் வறுமை மாறல, உன் வேதனை மாறல, உன் பாடு மாறல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளையை பார்த்து சொல்லு, சரியா என்னை தொழுது கொள்ள சொல்லு, அவன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன், அவன் சஞ்சலத்தை மாற்றி நான் சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கு ஒரு உயிர் ஆலயம், ஆராதனை. இந்த உயிர் வரட்டுமே. இந்த 2024 இந்த உயிர் உங்களுக்கு வரும் என்றால் நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு இல்லை என்கிற வார்த்தை வராது, உண்டு என்கிற வார்த்தை வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சொல்லலாம், இது ஊழியக்கார வேலை, நத்திங் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஜனங்களும் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். எல்லா ஜனங்களும் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். நீ அப்படி உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுவாய் என்றால் இந்த ஆண்டு டிசம்பர் 31 நீ சொல்லுவ, என் சஞ்சலம் மாறுச்சு பிரதர். காரணம் என்னன்னு நான் கேட்பேன். ஒழுங்கா வந்து ஆராதிச்சேன், ஒழுங்கா வந்து தொழுது கொண்டேன், ஒழுங்கா வந்து விண்ணப்பம் பண்ணினேன், என் விண்ணப்ப அப்பா கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று நீ சொல்லணும் என்றால் முதலாவது நீ தொழுது கொள்ளுகிறவனாய் மாறு. முதலாவது நீ தொழுது கொள்ளுகிறவளாய் மாறு. சாக்கு போக்கு சொல்லி மாறாதே, சாக்கு போக்கு சொல்லி விலகாதே. ஞாயிற்றுக்கிழமையா
ஆண்டவருக்குரியது என்று தீர்மானம் எடு. ஞாயிற்றுக்கிழமையா ஆலய ஆராதனையை கட் பண்ண மாட்டேன்னு தீர்மானம் எடு. அதுதான் உன் வாழ்க்கையில முக்கியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த தீர்மானம் இல்லை. யாராவது ஒரு ஏதாவது கொஞ்சம் காசு கொடுக்கிறான்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? ஆலய ஆராதனையை கட் பண்ணுகிறோம். தயவு செய்து எனக்கு அன்பான சகோதரனை சொல்றேன், நீ ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணி பாரு. ஆண்டவரை இந்த ஆண்டிலிருந்து பரிசுத்த ஓய்வு நாளை அசட்ட பண்ண மாட்டேன் ஆண்டவரை. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சாதாவனுக்கு 1000 சம்பளம் தந்தா ஞாயிற்றுக்கிழமை 2000 சம்பளம் தரலான்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு தான் டபுள் சம்பளம்னு சொல்லுவா. நீ சொல்லணும், எனக்கு டபுள் சம்பளம், 4 சம்பளம், 6 சம்பளம் எல்லாம் வேண்டாம். நான் இயேசு அப்பாவை ஆராதிக்க போறேன். அப்பா பாப்பாரு பாடுறா, எனக்கு 5000 ரூபாய் தாரேன்னு சொன்னா அதை விட்டுட்டு நீ என்ன ஆராதிக்க பாரியா? 5000க்கு 10,000 தருவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பத்திரமா பாதுகாப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன் கையில வர வருமான ஆஸ்பத்திரிக்கு போகாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு சொல்றேன், ஒரு நாள் கூட நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாம உன்னை காப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 2023 கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான். ஜேஜிஆர் சபைக்கு வந்தவர்களுக்கு என்ன செய்தீர் ஆண்டவரே என்னுடைய மனதில் கேள்வி கேட்டபோது சொன்னார், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாம பாதுகாத்த போதாதாப்பான்னு கேட்டாரு. நானும் அப்படியே திகைச்சேன். அப்படியே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தேன். உண்மைதான், உண்மையாய் இருந்தவர்களை பாதுகாத்தார். ஆமென். சரியாய் இருந்தவர்களை பாதுகாத்தார். சரியாய் ஆராதித்தவர்களை பாதுகாத்தார். ஞாயிற்றுக்கிழமை அசட்ட பண்ணாம வந்தவங்களை பாதுகாத்தார். அவங்களோடு இருந்தார் என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்கூடாய். ஆக இந்த 2024 ஆண்டவருடைய சஞ்சலம் மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்தணும்னா ஆண்டவர் விரும்புகிற விருப்பம் என்ன தெரியுமா? அவரை தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக தொழுது கொள்வது மட்டுமல்ல, இரண்டாவது நம்முடைய சஞ்சலம் மாற நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் போய் கவனமாய் கேளுங்க. அவள் எங்க போனா? அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கவனமா கேளுங்க. யார் அவள்? அன்னாள். அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. எங்க போனா? ஆலயத்துக்கு போனா. போயிட்டு சும்மா வந்தாளா? மனங்கசந்து அழுதாள். மனங்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணு. உன் சஞ்சலம் மாறி ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துல வந்தியா, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்குதா, அப்பாட்ட சொல்லி அழுது ஜெபம் பண்ணு. அன்னாளுடைய வாழ்வில் ஒரு பெரிய கஷ்டம். உடன் பிறந்த சகோதரி நிந்திக்கிறாள். குழந்தை பாக்கியமற்றவளே, குழந்தை பாக்கியமற்றவளே, குழந்தை பாக்கியமற்றவளே. அதுக்கு ஒரு வேறு பெயர் உண்டு, நான் இங்கே சொல்வதற்கு ஆசைப்படவில்லை. அப்படி அவளை நிந்தித்த நிந்தை அன்னாளுடைய இருதயம் பிளந்தது. அன்னாளுடைய இருதயம் காயப்பட்டது. திரும்ப அண்ணா ஒண்ணுமே பேசல. நேர தேவ சமூகத்துக்கு போனா, ஆலயத்துக்கு போனா, அங்க போய் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறா, அங்க அழ ஆரம்பிக்கிறா. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம் மாறணும்னா தேவனுடைய ஆலயத்துல நீ வந்து அழுது ஜெபிக்கணும், அழுது விண்ணப்பம் பண்ணணும். இரண்டாவது, ஆண்டவர் உங்களுக்கு சஞ்சலம் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தணும்னா நீங்க அழுது ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சஞ்சலம் மாறணுமா, நீங்க சந்தோஷமா இருக்கணுமா, அழுது விண்ணப்பம் பண்ணுங்கள். அழுது விண்ணப்பம் பண்ணுங்கள். வியாதி இருக்குதா, கடன் இருக்கிறதா, பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எது இருக்கிறதாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழணும். யாரையும் பார்க்க விடாது. நம்ம யார்கிட்ட அழுவோம் தெரியுமா? நம்ம யார்கிட்ட அழுவோம்? நம்ம சொந்தக்காரங்களை கண்டா அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி அழுவோம். நம்ம சகோதரங்களை கண்டா அப்படி சொல்லி அழுவோம். நம்ம வேற யாரோ நேசிக்கிற நண்பர்களை கண்டா அப்படி அழுவோம். நான் சொல்றேன், உலக மனுஷர்களுக்கு முன்பாக நீ அழாம ஆண்டவருக்கு முன்பாக நீ அழு. நிச்சயமா சஞ்சலம் மாறி சந்தோஷம் வரும். எதனை விசுவாசிக்கிறீங்க? அவன் முதலாவது சொன்ன, தொழுது கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சஞ்சலம் நீங்கி சந்தோஷம் வரும். இரண்டாவது, விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் அழுதோடு. அந்த அண்ணாள் என்ன செய்கிறாள்? அண்ணாவுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இங்க சிலர் இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில குழந்தை இல்லாம இருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? புருஷனும் மனைவியும் கரத்தை கோர்த்து பிடிங்க. நடுராத்திரி எழும்புங்க, அழுங்க, அழுங்க, வீட்டில் அழுங்க, ஆலயத்தில் வந்து அழுங்க. இந்த 2 இடம் நடுராத்திரி அரைக்கதவை பூட்டி அழணும். ஆலயத்தில் வந்து நீ அழணும். 2 இடம் தான் நீ அழ வேண்டிய இடம். இதை தட்டுட்டு வேற 10 பேருக்கு மத்தியில் சந்தோஷமா ஆசீர்வாதம் உள்ளவர்களை போல சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று.
ஆனா நாம என்ன செய்வோம் தெரியுமா? 10 பேர் கூடுகிற இடத்துல போய் அழுதுடுவோம். அழாதீங்க, தயவு செய்து அழாதீங்க. அங்க சந்தோஷமா இருங்க, அங்க மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பதுதான். சில காரியங்களுக்காக கரைக்கதவை பூட்டணும், சில காரியங்களுக்காக ஆலயத்தில் வந்து அழணும். அன்னாள் அரைக்கதவை பூட்டி வீட்டில் இருந்து அழல. அன்னாள் ஒரு காரியத்தை செய்தாள். தேவ ஆலயத்துக்குள்ளே வந்து தேவனுடைய ஆலயத்தில் அவள் அழுதாள். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அழுது விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய சஞ்சலம் மாறி சந்தோஷம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வரும். உங்களுக்கு தெரியும், எசேக்கியா வியாதி நடுவில் அழுது விண்ணப்பம் பண்ணினா. அன்னாள் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அழுது விண்ணப்பம் பண்ணினாள். ஆண்டவர் 2 பேருடைய விண்ணப்பத்தையும் கேட்டார், 2 பேருடைய கண்ணீரையும் கண்டார். 2 பேருடைய விண்ணப்பம் ஒரு உண்மை அதுதான். முதலாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், இரண்டாவது நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது விண்ணப்பம் பண்ணணும், அழுது விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய சஞ்சலத்தை மாற்றும், ஆண்டவரே என்னுடைய வேதனையை மாற்றும், ஆண்டவரே என்னுடைய கஷ்டத்தை மாற்றும். அப்படி நீங்க அழுது சஞ்சலம், அந்த சஞ்சலத்தை ஊற்றணும், அந்த கண்ணீரை ஊற்றணும், அந்த கண்ணீரை ஆண்டவர் காணணும். பைபிள் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு ஆயுசு நாட்களை நான் கூட்டி தர போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அழுது விண்ணப்பம் பண்ணினா உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். உன் விண்ணப்பத்திற்கு பதில் வர எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அழுது விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஆமா, வாழ்க்கையில நமக்கு அனுபவங்கள் இருக்கிறது. நம்ம நடுராத்திரி எழுந்து உட்கார்ந்து அழுது அழுகை என் கண்ணீரை ஆண்டவர் கேட்டார். நேற்றைய தினம் கூட இந்த ஆலயத்தில் ஒரு சகோதரி, ஆமா, அவள் சாட்சி சொன்னா, அவங்க நடுவில் சாட்சி சொன்னா. ஆமா, உண்மையே சொல்றேன், அது என்னுடைய ஜெபம் அல்ல, நான் இங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமா, நேற்றைய தினம் தான், ஆமா நேற்றைய தினம் தான் காலை ஆராதனையில ஜெபித்துக் கொண்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து இங்க விசுவாசிகளுக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு தம்பி வந்து சொல்றான், அந்த சகோதரி அழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள், துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள். நான் சற்று கவனித்து விட்டு சொன்னேன், இவர்களுக்கு ஜெபித்து முடித்ததுக்கு அப்புறம் சகோதரிக்காக நான் ஜெபிக்க வருகிறேன், பொறுமையா இருக்கட்டும் என்று சொன்னேன். அவளுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறதை பார்த்தேன், அவள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறதை பார்த்தேன். கர்த்தர் சொன்னார், இந்த கண்ணீரை நான் காண்கிறேன், நீ போய் சும்மா ஜெபம் பண்ணிட்டு வாடா. அவர் தான் எனக்கு சொன்னார், போய் நீ சும்மா தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துடு, நான் அற்புதம் செய்து விடுவேன். நான் ஒன்றும் அற்புதம் செய்ய முடியாது, அப்படி நான் மந்திரவாதி ஒன்றும் கிடையாது, ஏசப்பா தான் அற்புதம் செய்யணும். ஆமாம், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசேயை போல உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கானான் தேசத்தை கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம், சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. செங்கடலை கர்த்தர் தான் உங்களுக்காக 2ஆ பிளக்கணும். ஆமாம், சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. திறப்பிலை நிற்பதற்கு எங்களை போலுள்ள மோசைகள், அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எழும்பி ஓடாத, உன் முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு. அவள் எப்படி இருந்தால் தெரியுமா? அந்த கழுத்து இப்படி நூறாமல் இப்படியே இப்படி போய் தள்ள புருஷன் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எல்லாரும் சாட்சி. இது ஏதோ பெருமைக்கோ புகழுக்கோ சொல்கிறதல்ல, என்கிட்ட ஏதோ வல்லமை இருக்குது, ஏதோ ஒரு அற்புத சக்தி இருக்குது, அப்படி சொல்கிறதல்ல. கண்ணீரை காண்கிறவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அன்பு சகோதரி அழும்போது என் உள்ளம் உடைந்தது. அவள் ஆலயத்தில் இப்படி அவள் பலவீனத்தினால் அழுதனை நான் பார்த்ததில்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாடா, இதை பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்குது, அதை துரத்து அவள் விடுதலை ஆவாள். ஆமேன். அதை தான் நாங்கள் செய்தோமை தவிர எதுவுமே செய்யலை. அந்த ஆவியை கடிந்து கொண்டு துரத்தினோம், அவள் விடுதலை பெற்று போனால் இன்று விடுதலையோடு வந்து சாட்சி சொன்னாள். கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார் என்று நம்புறவங்க சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. என் விண்ணப்பமா கேட்கப்பட்டு சஞ்சலம் மாறும் என்று நம்புறவங்க சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. நிச்சயமா உங்க சஞ்சலம் மாறும், இந்த ஆண்டு மாறும். நீங்க ஏற்றுக்கிடணும், நீங்க ஏற்றுக்கொள்ளணும். முதலாவது தொழுது கொள்ளணும், இரண்டாவது விண்ணப்பம் பண்ணணும், மூன்றாவது என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாசியுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:4 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:4 வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆமா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. விண்ணப்பம் பண்ணிட்டு நம்பாம இருக்க கூடாது, நம்பணும். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணின தேவனை நம்புங்கள். என்னுடைய சஞ்சலம் மாறும் என்று நம்புங்கள்.
ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்வது தான், என் பிள்ளைகளை பார்த்து என்ன நம்ப சொல்லப்பா. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மனுஷன் சொல்கிறத நம்புவீங்க. யார் சொல்கிறத நம்புவீங்க? மனுஷன் சொல்கிறத நம்புவீங்க. ஒரு டாக்டர் உங்களை பார்த்துட்டு அப்படி இப்படின்னா நம்புவீங்க. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்பிக்கையாக இருக்கிறீங்க? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எனக்கு இந்த வியாதி மாறும், இந்த கஷ்டம் மாறும், இந்த பிரச்சனை மாறும், இந்த உபத்திரவம் மாறும். இன்னும் எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு நம்பிக்கை முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நம்பிக்கை முக்கியம். யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? நம்ம நிறைய பேர் நம்புறது மனுஷனை, நம்பாத கர்த்தரை நம்பு. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். நீங்க ஆண்டவர் நம்புங்க, கர்த்தரை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. நிச்சயமா உங்க சஞ்சலம் மாறி சந்தோஷம் வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, மூன்றாவது நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவர்களுடைய சஞ்சலம் மாறும். கர்த்தரை நீங்க நம்பினா உங்க சஞ்சலம் என்ன செய்யும்? மாறும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்ம நம்புவோம். அந்த டைமுக்கு நம்புவோம், அடுத்து நம்ப மாட்டோம். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கிற சஞ்சலம் மாறி உங்களுக்கு சந்தோஷம் வரும். ஆமே, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை விசுவாசிக்கணும். நான் கர்த்தரை நம்புவேன், என் அப்பா எனக்கு தருவார், என் அப்பா எனக்கு தருவார், என் அப்பா எனக்கு தருவார். ஆமா, நீங்க எல்லாரும் அதுதான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கணும், கர்த்தர் மேல் வைக்கணும். நீங்க கர்த்தரை நம்பணும், நிச்சயமா உங்க சஞ்சலம் மாறும். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். முதலாவது சொன்ன, தொழுது கொள்ளுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள், விண்ணப்பம் பண்ணிட்டு நம்புங்க. அவ்வளவுதான், நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. இந்த ஆண்டு 100% கர்த்தரை நம்புவேன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமா உங்க சஞ்சலம் மாறும். உங்க சஞ்சலம் மாறும். நீங்க சஞ்சலத்தோட தான் வந்திருக்கிறீங்க. 23 நடக்காது நினைச்சு அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சது. அப்படி பாஸ்டர் பேசினாரு, அப்படி சொன்னார், ஒன்று அப்படி சஞ்சலத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் நம்பினா சஞ்சலத்தை நான் மாற்றுவேன். ஆமே, என் பிள்ளைகளுடைய சஞ்சலம் மாறும், என் பிள்ளைகளுடைய வாழ்வில் சந்தோஷம் வரும். சகோதரிமாருக்கு சொல்றேன், திருமணம் முடிந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற மக்களுக்கு சொல்றேன், கர்த்தரை நம்பு, தருவார். ஆமே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை நம்பு, தருவார். ஆமே, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடு, கர்த்தரை நோக்கி ஆராதி, முதலிடம் கொடு, அவரை தொழுதுகொள், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு, அவரை நம்பு. அதுக்கப்புறமா நம்முடைய சஞ்சலங்கள் மாறணும்னா இனி ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இது சொல்லும்போது சிலருடைய இருதயத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டம் உண்டாகும். ஆனால் இதை நான் பேசணும்னு தான் நினச்சேன். நேற்றைய தினம் நான் தூங்கும்போது சரியாக 1:30 மணி இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியாக நான் 12 மணி நாங்கள் குடும்பமாக இருந்து ஜபத்தை முடிச்சுட்டு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண உட்கார்ந்தேன். அப்போது இந்த வார்த்தை வந்த உடனே, நான் வேண்டாம் ஆண்டவரே பேசுனேன், என் பிள்ளைகள் ஒருவேளை ஏதோ நான் எதிர்பார்ப்போடு பேசுகிறேன். இல்லைடா, நீ பேசு, அவங்களுடைய சஞ்சலம் நான் மாற்றணும் இல்லையா? அவங்க சஞ்சலத்தை மாற்றி அவங்கள சந்தோஷப்படுத்தணும். நீ பேசு, காதுல அவங்க கேட்கட்டும், அவங்க சிந்திக்கட்டும், செய்யட்டும் என்று ஆண்டவரின் உள்ளத்தில் பேசினதுனால இன்றைக்கி அந்த வார்த்தையை உங்களுக்கு டச் பண்ணி விடுறேன். 4வது, ஆமை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிறதுக்கு அதிகமாக கர்த்தர் உங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவாராம். வசனம் இருக்குதா இல்லையா? வசனத்தை வாசித்து விடுறேன், விளக்கல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். நான் சொல்கிறேன், 2023 என்னுடைய நிலைமைக்கு அதிகம் நான் செய்ததுனால எனக்கு நிறைய காரியம் கர்த்தர் செய்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஊழியக்காரனா நின்று கொண்டு சொல்கிறேன், அது ஏதோ ஆண்டவருடைய அந்த ஊழியத்தில் நான் அதை பார்க்குறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதை நான் பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சஞ்சலம் மாறணும்னா அவன் நீ என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு காரியத்தை ஆவியான தேவன் பேசுகிறார். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 6:38. கொடுங்கள், கவனமா கேளுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? எப்படி கொடுத்து சந்தோஷப்படுத்துவார்? ஒருவேளை 2023 ஆண்டவருக்கு நான் சரியா கொடுக்கல, 24 நான் சரியா கொடுப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து போங்க, நிச்சயமா உங்க சஞ்சலம் மாறும். நிச்சயமா சஞ்சலம் மாறும். இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கல். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட மாட்டீங்க. நாங்கள் அதை பிராக்டிக்கல், இப்போ ஏழைகளுக்குன்னு உண்டியலை கொண்டு வந்தாங்க. நான் அதை சில உண்டியலில் நான் தான் அவரை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
சிலருடைய கொடுக்குதல்களை நான் மனதில் நினைத்தேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினேன். சிலருடைய கொடுக்குதலை நான் மனசில் நினச்சேன், அதுவும் ஆண்டவரே இப்படி நீ கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்து இப்படி பண்ணுறாங்களேன்னு நான் மனசில் நினச்சேன். ஆனால் ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? மனமுகுந்து கொடுக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமாம், சத்தமரலையே சொல்லுங்க. நான் சொன்னதுக்கென்று நீங்கள் யாருமே கொடுக்கக்கூடாது. மனமுகுந்து ஆண்டவருக்கென்று மனமுகுந்து கொடுக்கிற சிலர் உண்டியல் எடுத்துகிட்டு போனாங்க, கொண்டே வரல. நான் தான் சொல்கிறேன், ஏழைகளுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா நான் எல்லாம் வந்த எல்லா உண்டியல்லையும் பேர் இருந்தது, அதனால் எனக்கு தெரியும். எடுத்துகிட்டு போன உண்டியலில் வராமல் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, அதுவும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருப்பார். உனக்கு அது வாங்க இது வாங்க எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, ஏதோ கொஞ்சம் எடுத்து உண்டியலில் போட்டு ஏழை கொடுக்க உனக்கு இல்லையான்னு ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கேட்பாரு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரி, இங்கே பைபிள் என்ன சொல்லுகிறது? கொடுக்கல், ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தரை கடன் கொடுக்கிறானாம். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பாராம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பார். நம்ம பண்டிகை நாட்கள் ஏழைகளை நினைத்து கொடுக்கிறோம். என்ன எண்ணம்? இந்த ஏழைக்கு கொடுத்தா ஆண்டவர் எனக்கு திரும்ப தருவார். அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்பிக்கையோடு தான் நீங்க கொடுக்கிறீங்க. மறந்துடாதீங்க, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்போ பைபிள் சொல்ல ஆண்டவருக்கு, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிறவன், ஆமே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறவனுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். அதான் பைபிள் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி அமுக்கி குமுக்கி. பாருங்க எப்படி தருவாரா, எப்படி தருவாரா? அமுக்கி குலுக்கி. நம்ம சாதாரணமா கொண்டு கொடுக்கிறோம் இல்லையா, ஆண்டவர் நமக்கு திரும்ப எப்படி கொடுப்பாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, சரிந்து விழும்படி உங்களுக்கு தந்து சந்தோஷப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி தருவாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்போ நிறைய தரும்போது சந்தோஷம் வருமா சந்தோஷம் வராதா? சந்தோஷம் வருமா சந்தோஷம் வராதா? சந்தோஷம் வருமா வராதா? 10ல் 1 நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் 1000 திரும்ப தரும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருமா சந்தோஷம் வராதா? 1 லட்சம் திடீர்னு தரும்போது சந்தோஷம் வருமா சந்தோஷம் வராதா? 10 லட்சம் தரும்போது சந்தோஷம் வருமா சந்தோஷம் வராதா? ஆமாம், சத்தமார் அலையிலேயே சொல்லுங்க, சத்தமார் அலையிலேயே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது, நான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழுற அளவில் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவா. அப்போ 4வது கர்த்தர் சொல்லுகிறார், கொடுக்கிறவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன். எப்படி கொடுக்கணும்? மனம் முறுமுறுப்போடு அல்ல, மனமுகுந்து கொடுக்கிறவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிற ஆண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ஊழியங்களுக்காய் கர்த்தருடைய காரியங்களுக்காய் மனமுகுந்து 2024 கொடுப்பேன்னா நிச்சயமா உனக்கு சந்தோஷம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிப்ப. நீ சொல்லுவேன், 1ஆம் தேதி எங்களுடைய போதகர் பேசினதன்படி நான் கர்த்தருக்கு மனமுகுந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ கர்த்தர் எனக்கு நிறைய தந்து என்னை மகிழ பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ கொடுக்கிற நமக்கு ஆண்டவர் திரும்ப தரும்போது சந்தோஷம் வருமா சந்தோஷம் வராதா? நிச்சயமா சந்தோஷம் வரும். அவன் 4வது ஆண்டவர் சொன்னார், கொடுக்கிற பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவேன். கொடுக்கிற சில பிள்ளைகளுக்கு சஞ்சலம் இருக்குது. நான் கொடுக்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிற உனக்கு இந்த 2024 சந்தோஷம் வரும். ஆமை, கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார். நீ மனசுல நினைக்கிற தசோபம் வைக்கிற, எனக்கு அது இல்லையே, அது கிடைக்கலையே, அப்படி கிடைக்கல, எப்படி கிடைக்கல நினைக்கிற, 2024 கர்த்தர் சொல்லுகிறார், கொடுக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வரத்த சத்தமார் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க விசுவாசிக்கணும். கொடுக்கிறவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஆமை, அமுக்கி குலுக்கி சரிந்து விழுகிற அளவில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமை, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம வாழ்வில் சந்தோஷம் வரணும்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த நாள் செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக 5வது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆமாம், நீங்க எல்லாம் செய்யலாம். என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம், விண்ணப்பம் பண்ணலாம். ஆமே, அதுக்கப்புறம் 3வது சொன்னேன், கர்த்தரை நம்பலாம். 4வது கர்த்தரை கொடுக்கலாம். 5வது ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த 5வது காரியம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த 5வது காரியத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமாய் உங்க வாழ்வில் ஆமை சந்தோஷம் வருமாம். பைபிள் சொல்லுங்க, அந்த வாசனத்தை நீங்க வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். ஆமை, சங்கீதங்களின் புஸ்தகம்
115வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுங்க. நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருடம் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுறது என்ன? ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? நீங்களே சில காரியங்களை நினைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அவ இந்த வருடம் நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா உங்க சஞ்சலம் நீங்கி உங்களுக்கு சந்தோஷம் வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை சத்தமா வாசிங்க. அவர்கள் சஞ்சலம் நீங்கி சத்தமா வாசிங்க, தெளிவா வாசிங்க. அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இப்படி சொல்லுங்க. என் சஞ்சலம் நீங்க என்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் சொந்தமாக்கி முடிக்க போறோம். சொல்லுங்க. என் சஞ்சலம் நீங்க என்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். என் சஞ்சலம் நீங்க என்னை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவது. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளினாலே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் சம்பூரணமாய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.